ஹலோ பசங்களா, இந்த வீடியோல கண்டக்டிவிட்டி அண்ட் மோலார் கண்டக்டிவிட்டி டைல்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதை பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் இது 1 லிட்டர் சொல்யூஷன், இது 2 லிட்டர் சொல்யூஷன். ஆனா சொல்யூட்டோட அமௌண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு. சொல்யூட்டோட அமௌண்ட்டை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு நான் சால்வெண்டோட அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைல்யூஷன். இப்போ நான் 1 லிட்டர் சொல்யூஷன்ல எடுத்துக்கும் போது 1 சென்டிமீட்டர் கியூப், அதாவது 1 யூனிட் வால்யூம்ல எனக்கு 2 அயான்ஸ் இருக்கு. அதே நான் டைல்யூட் பண்ணி நான் 2 லிட்டர் சொல்யூஷனா மாற்றும் போது எனக்கு 1 யூனிட் வால்யூம்ல 1 அயான்ஸ் தான் இருக்கு. அப்போ 1 யூனிட் வால்யூம்ல எனக்கு நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ ஆன் டைலூஷன் கண்டக்டிவிட்டி கெட் டிக்ரீசஸ். அதுவே நான் மோலார் கண்டக்டிவிட்டிக்கு வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 1000 ml உங்களுக்கு NaCl சொல்யூஷன் எடுத்துக்கேன். அதே NaCl சொல்யூட்டோட அமௌண்ட்டை நான் 2 லிட்டர் சொல்யூஷன்ல எடுத்துக்கிறேன். அப்போ இங்கிருந்து இங்க போகும்போது உங்களுக்கு சால்வெண்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 1000 ml இன்டர் அயானிக் இன்டராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் அயான்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா அயான்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்துலயே இருக்கும். ஆனா அதுவே 2 லிட்டர் சொல்யூஷன்ல இன்டர் அயானிக் இன்டராக்ஷன் கம்மியாகும். அது ஸ்பீட் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால மோலார் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.